கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் தொகுப்பூதிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கைக்குழந்தைகளுடன் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், செவிலியர் கண்காணிப்பாளர் பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும், MRP தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் தெரிவிக்கையில், கடந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தில் அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதற்காக தற்போதைய அரசு வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் நீண்ட காலம் கடந்தும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். TMS முற்றுகை போராட்டத்திற்கு பின்னர் சட்டமன்றத்தில் துறை அமைச்சர் புதிய பணியிடங்களை உருவாக்கி தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது, மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்ததாகவும், ஆனால் அந்த உறுதிகள் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறை கைது செய்ததற்கும் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என செவிலியர்கள் அறிவித்துள்ளனர்.